நபாதியாவை பொறுத்தவரையில் லெபனானுடைய 5வது பெருநகரமாக அறியப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய படைகள் லிட்டானி ஆற்றை தாண்டி நபாதியாவினுடைய சுற்றுப்பகுதிகளில் முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். நபாதியாவுக்கு உள்ள போகல, ஆனால் அடுத்து நபாதியாவுக்குள்ள தான் போவாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை உடனடியாக எகிப்துக்கு வருமாறு எகிப்தினுடைய உளவுத்துறை அறிவித்திருக்கிறது. கப்பல்கள் போக்குவரத்துக்கு நிரந்தரமா ஈரானுக்கு காசு கட்டிட்டு போகணுங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஆனால் தற்காலிகமாக ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு காசு கட்டிட்டு போகணும், ஏதோ நஷ்ட ஈடு அவங்க எடுக்கணும், இந்த மாதிரி இருக்கும்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்குருவோம்ட்டாங்க. தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த 2 பேரோடையும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது என்கிற செய்திகள் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் மத்திய கிழக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாபெரும் பதட்டம் நீடித்து கொண்டே இருக்கிறது. காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் தொடங்கி இன்று வரைக்கும் அந்த பதட்டம் முடிவுக்கு வரவில்லை. காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இஸ்ரேல் 2 ஆண்டு காலம் காசாவில் சண்டையிட்டாலும் அந்த யுத்தத்திலே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். காரணம் என்னென்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை, பாலஸ்தீனத்தை முழுமையாக அவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. எனவே பாலஸ்தீனத்தில் தோல்வி அடைந்து விட்டார்கள். இரண்டாவதாக லெபனானில் அவர்கள் நடத்திய சண்டையிலும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இதே நேரம் காசா வார் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு 12 நாள் யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்தது. அந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்த காரணத்தினால மீண்டும் ஒரு 40 நாள் யுத்தம் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூட்டுப்படைகள் இணைந்து ஈரானோடு சண்டையிட்டு இருந்தன. அந்த யுத்தத்தில் மாபெரும் தோல்வியை அமெரிக்காவே சந்தித்து இருக்கிறது. இந்த தோல்விகள் அத்தனையுமே அமெரிக்க அதிபருக்கு நஷ்டமோ இல்லையோ, அமெரிக்க தேர்தலில் தாக்கம் செலுத்துமோ இல்லையோ, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசியல் வரலாற்றையே மாற்றி போடக்கூடிய நிலைமையாக உருவெடுத்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ள தேர்தல் நடத்தப்பட்டால் இஸ்ரேலிய பிரதமராக செயல்பட்டு வருகிற பெஞ்சமின் நெத்தன்யாகு படுதோல்வி அடைவார் என்றும், அப்படி அவர் தோல்வி அடைந்தால் அவர் அடுத்ததாக ஊழல் குற்றச்சாட்டில் சிறைவாசம் அனுபவிக்க வரும். எதிர்வருகிற அக்டோபர் மாத கடைசியில் இஸ்ரேலில் பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலுக்கு முன்பதாக ஏதாவது ஒரு வெற்றியை இஸ்ரேல் பதிவு செய்தாக வேண்டி இருக்கிறது. எனவே மீண்டும் ஏதாவது ஒரு யுத்தம் இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கிலே தேவைப்படுகிறது. ஆனால் ஈரானோட சண்டையிடுறதா இருந்தால் அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலோட சண்டையிட முடியாது என்பது இஸ்ரேலுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா இந்த வாட்டி அமெரிக்கா வந்தே தாக்குப்பிடிக்க முடியலை, வெளுத்து வாங்கிட்டாங்கிறதுனால அமெரிக்கா இல்லாமல் ஈரானோடு சண்டைக்கு போக முடியாது. அமெரிக்காவும் ஈரானோட சண்டைக்கு போகிறதுக்கு தயாரில்லை, பேச்சுவார்த்தையை தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பின்வாங்கிட்டு இருக்கிறாங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பச்சை பிள்ளைக்கும் தெரியக்கூடிய நிலையில் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அதனால் ஈரானோடு இனி சண்டைக்கு போவதற்கு அமெரிக்கா வராது என்பதால் நாம் எப்படியாவது ஒரு வெற்றியை சந்தித்தே ஆக வேண்டும், இல்லைன்னா நம்முடைய பொலிட்டிக்கல் கேரியர் இல்லாமல் போயிரும்ங்கிறதுக்காக மீண்டும் காசா மீது தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். லெபனான் மீதும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. இந்த 2 தாக்குதல்களும் யுத்த நிறுத்த மீறல்களாகத்தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். லெபனானோடும் ஒரு யுத்த நிறுத்தம் இருக்கிறது, அதை மீறி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். காசாவோடு 2025 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீட்டுக்கு பிறகு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த யுத்த நிறுத்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். எப்படியாவது ஒரு வெற்றி என்கிற கோஷம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த நிலையில தான் 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்று வந்த சண்டைகளில் முதல் தடவையாக நபாதியா பகுதிகள் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முன்னேறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. 2006க்கு முன்னாடி நபாதியா வரைக்கும் இஸ்ரேல் கைப்பற்றி இருந்தாங்க. பிறகு அந்த பகுதிகளை எல்லாம் லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் கைப்பற்றினாங்க. அத்தோட பின்வாங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அந்த பகுதியை நோக்கி நகராமலேயே இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப நமக்கு தெரியும் காசா மீதான தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கிறது.
லெபனான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய பின்னணி ஒன்று இருக்கிறது. என்ன பின்னணின்னா, ஈரானோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை நாளைக்கு நினைச்சாலும் அமெரிக்கா செஞ்சிட முடியும். ஆனால் ஏன் செய்யாமல் இருக்கிறாங்க? ஈரானுடைய கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்கிறது, அமெரிக்காவுடைய கோரிக்கைகளை ஈரானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஈரான் முன்மொழியக்கூடிய கோரிக்கைகளில் அமெரிக்காவிடத்தில் சொல்லக்கூடிய இஸ்ரேல் சார்ந்த கொள்கை என்னன்னு கேட்டால், எல்லா பகுதிகளிலையும் யுத்தத்தை நீங்கள் நிறுத்தணும், குறிப்பாக லெபனான் மீதான தாக்குதலையும் நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. லெபனான் மீதான தாக்குதலையும் நிறுத்தணுங்கிறத அமெரிக்காவும் ஒப்புக்கொள்கிறாங்க. ஆனால் ஏன் சமாதானத்தை இன்றுட்டு முடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால், சமாதானம் முடிக்கப்பட்டு விட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவால் மீண்டும் யுத்தத்தை தொடர முடியாது. தொடர முடியாவிட்டால் வெற்றி என்றொன்றை அடையவே முடியாது. வெற்றியை அடைய முடியாவிட்டால் தேர்தலில் தோற்று விடுவார். எனவேதான் அமெரிக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்காக வேண்டி அந்த ஒரு ஒப்பந்தத்தை முடிக்காம இன்னும் பின்வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா மீதும் லெபனான் மீதும் மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. நபாதியாவை பொறுத்தவரையில் லெபனானுடைய 5வது பெருநகரமாக அறியப்படுகிறது. இப்பொழுது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படைகள் லிட்டானி ஆற்றை தாண்டி நபாதியாவினுடைய சுற்றுப்பகுதிகளில் முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். நபாதியாவுக்கு உள்ள போகல, ஆனால் அடுத்து நபாதியாவுக்குள்ள தான் போவாங்க. நபாதியாவை முற்றுகையிட்டு நிற்கிறார்கள் என்று சொல்லி துருக்கியினுடைய அரசு செய்தி நிறுவனமாக இருக்கக்கூடிய அனடூலு செய்தி நிறுவனத்துக்கு லெபனானில் இருக்கக்கூடிய லெபனானுடைய ராணுவம் செய்தி வழங்கி இருக்கிறது. இஸ்ரேல் சொல்றது வேற, லெபனானுடைய ஃபோர்ஸஸே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ லெபனானுடைய நபாதியாவை சுற்றி வளைச்சிருக்கிறாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். தெற்கு லெபனானுடைய மிகப்பெரிய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக நபாதியா அறியப்படுறது மட்டுமல்லாமல், நபாதியா நகரத்தினுடைய புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தற்போது ஆயுதங்களை குவித்து வருகிறது. இந்த நகரம் ஷியாக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நகரமாக இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுடைய ரொம்ப வளம் பொருந்திய பலம் கொண்ட நகரமாகவும் இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் ஆயுத ரீதியில் இந்த நகரத்தில் பலமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, அரசியல் ரீதியில் எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அங்கே ஹிஸ்புல்லாக்கள் தான் ஜெயிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இருக்கிற பெரும்பான்மையானவங்க ஷியாக்களாக இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. எனவே அக்டோபர் 2023க்கு பிறகு தொடங்கிய யுத்தத்தில் இருந்து ஏற்பட்ட அதிகாரப்பூர்வ போர் நிறுத்தத்திற்கு பிறகு லெபனான் மீதான ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இஸ்ரேல் இதைத்தான் அடைந்திருக்கிறது. இதுவரைக்கும் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் டஃப் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க லிட்டானி ஆற்றை தாண்டி நபாதியா வரைக்கும் போயிருப்பது என்பது லெபனானுடைய ஆக்கிரமிப்பில் இஸ்ரேல் ஒரு படி முன்னேறித்தான் இருக்கிறார்கள் என்பதை எல்லோருமே ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது. எனவே நபாதியா பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள் பின்வாங்கித்தான் இருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் அவங்க நின்று பிடிக்காம இப்ப நபாதியாவுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியாத ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. அவர்கள் இதுவரைக்கும் இது தொடர்பாக எந்த தகவல்களையும் சொல்லாத நிலையில தான் ஹிஸ்புல்லாக்களுடைய 2வது 3வது பாதுகாப்பு அரண்களை உடைச்சி மேற்கு பெகா பள்ளத்தாக்க நாட்டினுடைய தெற்கு பகுதிகளில் இருந்து பிரித்தெடுப்பதுதான் இஸ்ரேலுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. நபாதியாவை கைப்பற்றிட்டாங்கன்னு சொன்னா பெகா பள்ளத்தாக்கையும் தெற்கு நகரங்களையும் தனிச்சு விட்டுருவாங்க. அப்ப தனிச்சு நின்று சண்டை போட வேண்டிய ஒரு இடத்துக்கு லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் தள்ளப்படுவார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேலுடைய வடக்கு நகரமாக இருக்கக்கூடிய கிரியாத் ஷெமோனா மேலே இன்றைக்கு 15 தடவைகளுக்கு மேலே ஹிஸ்புல்லாக்கள் பயங்கரமான ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வருகிறது. அதே போன்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் நடைபெற்ற நேரடி மோதலின் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு கடுமையான சண்டை ஒன்று நபாதியா எல்லையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் ஹிஸ்புல்லாக்களுடைய படைகளுக்கும் இடையிலே நடைபெற்று வருகிறது. லெபனான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்கிறது தெரியுது. இந்த லெபனானில் ஒரு பகுதியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைப்பற்றிக்கிற வரைக்கும் தான் ஈரானுடைய இந்த விவகாரத்தை அமெரிக்கா இழுத்துக்கிட்டே இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு ஈரானை இழுக்கும் போது ஈரான் நேரடியாக சண்டைக்கு போக மாட்டாங்கிற நிலை இருக்கும். ஹிஸ்புல்லாக்கள் தான் நேரடியாக சண்டை பிடிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேலும் சண்டை பிடிக்கட்டும், ஈரான்
இப்படியான நம்ம பேச்சுவார்த்தைங்கிற பேரை பிளாக் பண்ணி வைப்போம்னு தான் இப்போ அமெரிக்கா இந்த வேலையை செய்து வருகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இப்படியான ஒரு சூழல்ல தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவமும் நடைபெற்றிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று சொல்லி சொன்னால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை உடனடியாக எகிப்துக்கு வருமாறு எகிப்தினுடைய உளவுத்துறை அறிவித்திருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக செயல்படக்கூடிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் தலைமையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கத்தாரில் இருந்து புறப்பட்டு உடனடியாக எகிப்துக்கு போறாங்க. எகிப்தினுடைய அரசு தரப்பு, உளவுத்துறை தரப்பு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. இதற்கு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதற்காக கத்தருடைய அதிகாரிகளையும் அதே போன்று டர்க்கியினுடைய அதிகாரிகளையும் உடனடியாக எகிப்துக்கு வருமாறு எகிப்தினுடைய அதிகாரிகள் அறிவிப்பு விடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னா, தற்போது காசாவுக்குள்ள கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்திருக்கிறது. 2025 அமெரிக்காவினுடைய தலையீட்டில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட ஒரு முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு தரப்புலையும் 49% காசா அரசாங்கத்திடத்திலையும் காசாவினுடைய 51% நிலப்பரப்பு இஸ்ரேலுடைய அண்டர் கண்ட்ரோல்லையும் ஒரு எல்லோ பார்டர் பிரிக்கப்பட்டு அவங்க வச்சுக்கிடுவாங்க. படிப்படியாக அவங்க பின்வாங்கணும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம். இப்போ எப்படியாவது தேர்தல் வரை இருக்கிறதுனால காசாவில் மீண்டும் ஒரு சண்டையை உண்டாக்கி தேர்தலையும் பிற்போட்டு வெற்றி அடைஞ்சிட்டேனுங்கிறத காட்டுறதுக்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகும் அவருடைய வகையறாக்களும் மீண்டும் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சண்டையில் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பங்கேற்கவில்லை. அவங்க தாக்குதல்களை நடத்துறாங்க, முன்னேறிக்கிட்டு வர்றாங்க. காசாவில் 70% நிலப்பரப்புகளை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆல்ரெடி 51% இருக்கும்போது 70% கைப்பற்றுங்கன்னா இன்னும் 19% அவங்க கைப்பற்ற போறாங்க. இதை தடுக்கும் விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன செய்ய போகிறது என்பதையும், இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய காசாவினுடைய பொதுமக்கள் எங்க வருவாங்கன்னா ரஃபா வரைக்கும் வருவாங்க. ரஃபா பார்டர் திறந்து விடப்படுமாக இருந்தால் அவங்க ஈஜிப்டுக்குள்ள போயிடுவாங்க. அது ஈஜிப்டுக்கு பெரிய சங்கடமாக மாறிடும். எனவே ஈஜிப்டுக்கு தேவையாக இருப்பது என்னன்னு சொன்னா, காசா மக்கள் மேலே உள்ள பாசத்தை விட அதிகமாக நம்ம நாட்டுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது, எங்க எல்லைக்கு அது தொந்தரவாக மாறக்கூடாது. எனவே அவங்க இஸ்ரேலுக்கு நீங்க இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தணும் என்று அறிவித்திருக்கிறாங்க. அதை இஸ்ரேல் கேட்க போறதில்லைங்கிறது அவங்களுக்கே தெரியும். உடனடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அழைத்து பேசுகிறது ஈஜிப்ட் அழைத்து பேசி என்ன சொல்ல போகிறது என்கிற கேள்வி இருக்கு. நீங்க நேரடியாக திரும்ப சண்டைக்கு போங்க என்று சொல்ல போகிறார்களா, நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறோம்னு சொல்ல போறாங்களா, இல்ல சண்டைக்கு போகாதீங்கன்னு சொல்ல போறாங்களா? இந்த நிலையை பொறுத்தவரை சண்டைக்கு போங்கன்னு தான் ஈஜிப்ட் சொல்லணும். ஏன் சண்டைக்கு போங்கன்னு சொல்லணும்னா, இப்ப காசாவினுடைய பகுதிகளை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேல் வந்துகிட்டே இருந்தான்னா அந்த மக்கள் அத்தனை பேருமே எகிப்துக்கு பாரமாக வந்து நின்று விடுவார்கள் என்பதுதான் எகிப்தினுடைய கவலையாக இருக்கிறது. அதை தீர்க்கணுமாக இருந்தால் இந்த தரப்பு சண்டையிட்டால் மட்டும்தான் அதை தடுக்க முடியும். ஆனால் சண்டைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு போயிட்டாங்கன்னாலே சமாதான உடன்படிக்கை கேன்சல் ஆகிரும். அதை வைத்துக் கொண்டே இஸ்ரேல் மீண்டும் ஒரு பாரிய யுத்தத்தை காசா மீது நடத்தும் போது அது எல்லா நாடுகளுக்கும் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இது ஒரு தீர்க்க முடியாத தர்ம சங்கடமான ஒரு நிலையாக மாறி இருப்பதை பார்க்க முடியும். இஸ்ரேல் என்பது அடங்கா பிடாரியாக தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஆட்சிக்காக, அந்த பதவிக்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு செய்யக்கூடிய மாபெரும் அநியாயமாக இது மாறி இருக்கிறது. இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசாவில் கடந்த 2 வாரங்களுக்குள்ளாக குறைந்தது 141 அப்பாவி சகோதரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் எல்லாமே வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் சகோதரர்களை. மீண்டும் ஒரு அநியாயத்தை செய்வதற்கு இஸ்ரேல் துணிந்து கொண்டிருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் ஹொர்முஸ் தொடர்பாக ஈரானுடைய நிலைப்பாடு தொடர்பான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு சிங்கப்பூர்ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடைபெற்றிருக்கு. ஷங்க்ரிலா சிங்கப்பூர் என்கிற பெயர்ல தான் இந்த மீட்டிங் நடைபெற்றது. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஷங்க்ரிலா ஹோட்டல், அங்கே தான் இந்த மீட்டிங் நடந்தது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலர், அதே போன்று அமெரிக்காவினுடைய பல பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தாங்க. கத்தருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல பேரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்திருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருந்த கத்தருடைய துணை பிரதமர் பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால், ஹொர்முஸ் நீர்நிலையை பொறுத்தவரையில்
அதில் யாருமே டோல்கேட் போடுறதை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. நிரந்தரமான டோல்கேட், கப்பல்கள் போக்குவரத்துக்கு நிரந்தரமாக ஈரானுக்கு காசு கட்டிட்டு போகணுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. ஆனால் தற்காலிகமாக ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில மாதங்களுக்கு காசு கட்டிட்டு போகணும், ஏதோ நஷ்ட ஈடு அவங்க எடுக்கணும், இந்த மாதிரி இருக்கும்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்குருவோம்ட்டாங்க. இதை பொறுத்தவரையில் இது ஈரானுக்கும் கத்தருக்கும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றமான பேச்சாகத்தான் பார்க்க முடியும். ஏன்னா கத்தர் இதை ஆரம்பத்தில் இருந்து மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கத்தருடைய ஸ்டாண்டு மாறி இருக்கிறது. ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள், ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப், அதே போன்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி போன்றவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதற்கு பிறகு கத்தார் தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றி இருக்கிறாங்க. என்னன்னா, ஓகே, ஹொர்முஸ்ல நீங்க டோல்கேட் போட்டுக்கிறங்க, தற்காலிகமாக போட்டுக்கிறங்க. எதுக்காக போட்டுக்கிறங்கன்னா, இப்போ அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த இழப்பை சரி செய்யறதுக்கு பணம் வேணும். எனவே டோல்கேட்டில் பணம் வசூலிச்சுக்கிறங்க, ஏதாவது முறையில் வசூலிக்கணும்ல. எப்படி பார்த்தாலும் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழிவாக மாறிவிடும். ஆனால் கத்தர் தற்போது ஈரானுக்கு சாதகமாக இந்த கருத்தை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல், இஸ்ரேலுடைய மெரான் வான் கட்டுப்பாட்டு தளத்தின் மீது இன்றைக்கு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற அறிவிப்புகளை ஹிஸ்புல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் ஆமா, இந்த தளத்தின் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மெரோன் தளத்தின் வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவின் மீது தான் இந்த தாக்குதல்களை ஹிஸ்புல்லாஹ் நடத்தி இருக்கிறார்கள். ஏவுகணை தாக்குதலாக இந்த தாக்குதல்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. லெபனான் எல்லையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இராணுவ தளம் மீது, இந்த தளத்தின் மீது தான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி வடக்கு இஸ்ரேல் நகரமாக இருக்கக்கூடிய கிரியோத் ஷமோனா மேலே இரவோடிரவாக பல ராக்கெட் தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த ஷாங்க்ரிலா சிங்கப்பூர் புரோகிராமில் பங்கெடுத்திருந்த துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஹக்கன் பைதான் அவர்கள் ஒரு ஸ்பெஷலான அறிவிப்பை மீண்டும் விடுத்திருக்கிறார். அது என்னன்னா, வளமையாக சொல்லுகிற அறிவிப்பு கொஞ்சம் டிஃபரெண்டாக சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டால், இஸ்ரேல் தொடர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களுக்கு நிம்மதி இல்லை, அதனால தான் காசா கடிக்கிறோம், அதனால தான் ஈரானுக்கு அடிக்கிறோம், அதனால தான் லெபனானுக்கு அடிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு வழிதான் இதற்கு இருக்கிறது. இஸ்ரேல் 1967 ஆண்டுக்குரிய காசாவினுடைய எல்லையை, பாலஸ்தீனத்தினுடைய எல்லையை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும். இது பாலஸ்தீனம் என்று அங்கீகரிச்சிட்டாங்கன்னு சொன்னா, பாலஸ்தீனம், இஸ்ரேலு, துருக்கி, ஈஜிப்டு, அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்புக்குள்ளேயே எல்லாரும் வந்துடலாம். இஸ்ரேலுக்கு பாதுகாப்பும் கிடைச்சிரும், எங்களோட நட்புறவோடையும் இருக்கலாம். எது தேவைங்கிறதை இஸ்ரேல் முடிவெடுக்கட்டும். ஆனால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சா தான் இந்த முடிவுக்கு வர முடியும் என்று லேசான வழி இதுதான் சொல்லியிருக்கிறார். ஆனால் இதை செய்யாம தான் இவ்வளவு காலமாக விடாப்பிடியாக இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு அப்பாவி மக்களை லட்சக்கணக்கில் கொன்று குவித்துக் கொண்டு நரவேட்டை செய்து கொண்டு தெரிகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்பதையும் இந்த இடத்துல நம்ம புரிகிற. அதே நேரம் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக IRGC ஈரானுடைய ராணுவத்திடம் அனுமதி கேட்டுக்கொண்டு 20 கப்பல்கள் ஹொர்முஸ் வழியாக பயணித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிற. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது ஈரான் மீது தாக்குதல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய முதல் நாளில் இருந்தே ஐக்கிய அரபு அமீரகமும் இந்த 2 பேரோடையும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது என்கிற செய்திகள் இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்காவுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த செய்தியை வெளியிட்டிருப்பதாக இன்றைக்கு மிடில் ஈஸ்ட் ஐ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, ஆரம்ப முதல் நாளிலேயே இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் சேர்ந்து ஈரான் மீது பலகட்ட தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய கஷும் தீவுகள் ஈரானுடைய தீவு, அதே மாதிரி அபு மூசா தீவுகள், அதே போன்று பந்தர் அப்பாஸ், லவான் தீவு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், அசலூயே பெட்ரோ கெமிக்கல் வளாகம் என்று சொல்லி ஈரானுடைய பல இடங்கள் மீது நடத்தப்பட்ட எல்லா தாக்குதல்களுமே ஐக்கிய அரபு அமீரகம் நடத்திய தாக்குதல்கள் தான் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதிக்கும் இடையில் பிரச்சனை வந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டால், ஐக்கிய அரபு அமீரகம் இப்படி தாக்குதல் நடத்துவதை அறிந்த சவுதி அரேபியா அமெரிக்காவிடத்தில் இந்த தாக்குதல்களை UAE நிறுத்தணும், இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய பெட்ரோ நிலையங்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, அப்படி நடத்தினா அரபு நாடுகளுக்கு பெரிய அழிவாகிரும், எனவே UAE இந்த தாக்குதல் நிறுத்த சொல்லுங்க என்று சொன்னதாகவும், அதில் கோபப்பட்ட காரணத்தினால தான் ஒபெக், அதே போன்று ஒபெக் பிளஸ்ல இருந்தெல்லாம் இன்றைக்கு UAE வெளியேறி இருக்கிற செய்திகளும் வெளியே வந்திருக்கிறது என்கிறதையும் இந்த கட்டுரை சுட்டிக்காட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே துரோகிகள் வெளியில இல்லை, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க என்கிறதையும் இந்த செய்திகள் சுட்டிக்காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.